இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. உட்கார். அட உட்காருமா. என்னங்க உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? தேவி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. சரவணன் அவங்க கிடக்கிற சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்? என்ன இது? என்ன என்ன ஆச்சு? எனக்கு பயமா இருக்குங்க. சொல்ல மாட்டேன் பின்ன. சோபாவுக்கு போனா சோபாவுக்கு வருது, படுக்கைக்கு போனா படுக்கைக்கு வருது. அது மீசை வச்சுட்டு பார்த்தா நம்ம ராதா வருது. டாடி எடுங்க டாடி, எடுங்க டாடி, எடுங்க டாடி, எடுங்க எடுங்க. எவ்வளவு பெருப்பா, எவ்வளவு பெருப்பா. புள்ள பயந்து போயிருக்கான். போய் குடும்பம் நல்ல அப்பா நல்ல புள்ள. நல்லா இருந்த ஃப்ளவர் வாச போட்டு உடச்சு. உனக்கு என்ன உங்க அப்பா வீட்டுல நிறைய கரப்பா பூச்சி. அவளும் அவனும் கிணத்துக்கடியில இருந்து அப்படியே பின்னிக்கிட்டு பொடி பின்னாமலேயே மேல வராங்க. எப்படி மட்டும் அபாத மூவின்னு ஒரு படம் டாப்பா இருந்தான். வரீங்களா போலாம்? சரி போங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்பா நீ வரலையா? நோ, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். இன்னும் ஸ்கூல் பையனா நீ? அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு? தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட போய் தூக்கு தோழ. தோளுக்கு மிஞ்சிட்டா அப்பா தம்பி ஆயிடுவாரா? அப்பா என்னைக்கு அப்பா தான்டா. எல்லாரும் சொன்னாங்கடா, நான் கேட்கல. இப்பதான் தெரியுது இது அப்பா புள்ளன்னு. எல்லாரும் சொல்லட்டும், நீ சொல்ல, எனக்கு என்ன? நான் அப்பா புள்ளதான். எங்க அப்பா மேல எனக்கு பிரியம். அதனால தான் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு. நிறைய செல்லம் கொடுக்கிறாரு. உங்களை மாதிரி அப்பா ஏமாந்தா துட்டை திருடுறது, மாட்டிக்கு நான் உதவாங்கிறது, அந்த கதையில நமக்கு வேண்டாம். நாங்க இப்படி இருந்தாதான் உனக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிஃபரன்ஸ் நீயே வச்சுக்கோ. இப்ப நம்மள வீட்டுக்கு விடு. இந்த கேஸ் அப்பா படத்துக்கு வராது, அப்பாவை தேடி போகுது. நம்ம போலாம். ஐயோ போதுமே, சாப்பிடுற. அம்மா உனக்காக ஸ்பெஷலா நல்லது. லிவர்ல எல்லா சத்து இருக்கு. கொஞ்சம் உப்பு கொண்டா, சாப்பிடு. ஓ முட்டையில முள்ளு, முட்டையில முள்ளு இல்ல கண்ணா, அது ஓடுது பாரு. எடுத்துறேன். சாப்பிடு. ஜோரா செஞ்சுக்கா பாரம்மா. முள்ளு குத்தம் இல்லாம சாப்பிடுறேன். சின்ன பிள்ளை மாதிரி குளுக்கோஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு நீங்க ஊட்டி விடுறது யாராவது பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்க. இதுல என்ன தப்பு? மீன்ல முள்ள எடுத்து சாப்பிட தெரியல அவனுக்கு. முள்ளு இல்லாம ஊட்டின என்ன அவனுக்கு எப்படி சாப்பிட தெரியும்? முருங்கா இருக்கிற சதையை நீங்க தான் பழிச்சு ஊட்டுறீங்க. எப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்க போறேன்? இத பாருங்க, நீங்க இனிமே இவனுக்கு ஊட்டி விடுறத நான் பார்த்தேன். 2 பேரும் ஹோட்டலுக்கு தான் போகணும். சரவணா சாப்பிட்டா. சரவணா எலும்புலாம எடுத்துறேன். எப்படி எப்படி செஞ்சுக்காமா? ஹலோ ஹலோ மாமா, பாத்ரூம்ல குளிக்கிறார். பாத்ரூம் சமய கட்டில குளிப்பாங்க. அப்படி சிரிக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. ஆமாராதா. ஹலோ அங்கிள், அப்பாக்கு 50 ரூபாய் கடன் கொடுத்தீங்களா? ஆமாப்பா. அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா அவருக்கு ஏன் மாமா கடன் கொடுக்குறீங்க? கடனா கொடுக்கலாமா? குதிரை பந்தயத்துக்கு போறதுக்கு தான் கேட்கலான்னு தெரியும். என்னதான் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் நம்ம எடுத்து நிக்கிற உரிமை கட்சிக்கு பணபலம் அதிகம். அவங்களை எடுத்து நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. ஆமாண்ணே, நான் எவ்வளவு தரணும்? ஒரு 5 லட்சம் வேணும்னு தலைவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. ஆனா அதுக்கு உண்டான பலன் பின்னால உங்களுக்கு நிச்சயமா உண்டு. செக் போட்டு கொடுங்க. கொஞ்சம் இருங்க அண்ணே, அதுல பல கணக்குல வராத பணத்துல கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நீங்களே பிளாக் பண்ணி கேக்குறீங்க. நாளைக்கு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்த உடனே கருப்பு பணத்தை ஒழிச்சே தீர்வோன்னு முழங்குவீங்க. முழக்கமெல்லாம் பாமர ஜனங்களுக்கு. உங்க விஷயத்துல முழங்கினா அரிய நடக்காது. ஏதோ பதவிக்கு வந்த உடனே இதெல்லாம் மறக்காம இருந்தா சரிதான். செக்ரட்டரி போட்டு விட்டு கொடுங்க. எஸ் சார். அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அப்பா வீட்டுல இல்ல மாமா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்த. என்ன மாமா தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம், என்ன அடையாளம் தெரியல? சரவணல்ல நீ
என்ன மூக்க பிடிக்கிற? தாங்கல மாமா. உனக்கு தாங்கல, எனக்கு தாங்குத. சரவணா, ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன? ஜாக்பாட்டுக்கு ஒரு 50 ரூபா விட டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் தருத்துறேன். பணம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க கூடாது. கேட்டா ராஜா தவறு, நீ மரியாதை கூட திருப்பி கொடுத்து. நிலைமை சரியில்லை, அப்பா வந்தோன்னு பேசிக்கங்க. முதல்ல வெளியில உட்காருங்க. சரவணா, என்னையா வீட்டை விட்டு போச்சோன்ன, இது ஏன் வீடு. இன்னைக்கு வித்தாலும் 7 லட்சத்துக்கு போகும். 7 வருஷத்துக்கு முந்தைய உங்க அப்பா என்ன ஏமாத்தி 70,000க்கு வாங்கிட்டான். என் வீட்டை முதல்ல திருப்பி கூட, அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன். மாமா, நான் சொன்னதை தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா வந்தோன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். உங்க அப்பா வர்ற வரைக்கும் ரேஷன் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப நீ கொடு, அப்புறம் உங்க அப்பா கிட்ட வாங்கி கொடு. பாருங்க, நீங்க பண்றது பிளான். நீங்க ரேஷன் போறதுக்கு இனிமே நாங்க பணம் தர முடியாது. உங்களுக்கு பணம் தர வேண்டான்னு உங்க பொண்ணே சொல்லிருச்சு. நீங்க போயிட்டு வாங்க. தம்பி, வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். நான் பெத்த கழுத இங்க வந்து எனக்கு காசு கொடுக்க வேணாம்னு சொன்னாரா? ஆமா, அது நல்லதுக்கு தானே மாமா சொல்லிச்சு. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். குதிரை பந்தை ஆடுறது தப்பா? நான் 4 வீட்டை வித்து ஆன அனுபவம் எனக்கு உண்டு. இப்பவே போய் அவளை என்ன செய்யறப்பா? என்ன மாமா செய்வீங்க? என்ன செய்வனா செய்யறப்பா? இதே கத்தி எடுத்து ஒரே குத்து. பேசக்கூடாது. உங்ககிட்ட பணம் இருக்கா? 50 ரூபா கொடு. என்ன பாத்ரூம் வருது, அதெல்லாம் வரப்படாது. பேங்க் கட்டுடும். 50 ரூபா நீ கொடுத்தீன்னா தான் உன்னை பாத்ரூமுக்கு விடுவேன். இல்லைன்னா எல்லாமே இங்கதான். Come in, come in. Oh, Radha. Good morning. Take a seat. என்ன ராதா? மிஸ்டர் மதன், யூசுவலா வீட்டு வாடகைக்கு முதல் வாரத்துல நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அவசர தேவை. இல்லைன்னா நானே வந்து கேட்க மாட்டேன். அப்போ ஒண்ணும் சொல்லலையே? நான் பணத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். சாரி மிஸ்டர் மதன், ஒரு ரிக்வெஸ்ட். எங்க அப்பா வந்து பணம் கேட்டா அவருக்கு கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் வேஸ்ட்லயும் குடியிலையும் விட்டுறாரு. ஓகே ராதா. நான் வரேன் மிஸ்டர் மதன். 5 லட்சம் ரூபாய் இருக்கு. பதவி வந்த உடனே இத மறந்துடாதீங்க. நிச்சயமா நாங்க தாங்க வர போறோம். வந்த உடனே பாரு, உங்களுக்கு நாங்க என்னென்ன செய்ய போறோம். அந்த கட்சி கட்சி 20-30 இடத்துல கூட வராதுங்க. கரெக்டா சொன்னீங்க. தேர்தல் நிதி கேட்டு அவங்க வந்தாங்க, நான் உள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்லி நல்ல காரியம் செஞ்சீங்க. அப்போ நாங்க வரட்டுங்களா? வணக்கம். வணக்கம். அவங்க போயிட்டாங்க, சிரிச்சது போதும். மறந்துட்டேன். அப்பா, ஐ லவ் யூ மீன் இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு. வாங்க போலாம். அது ஒரு மாதிரியான படம். அடல் சொல்லி நீ மத்திர போய் பார்க்கலாம். ஐயோ, நான் தனியா போனா எனக்கு யாரு துணைக்கு வர்றது? இந்த வயசுல உனக்கு துணைக்கு ஆள் வேணுமா? நான் தான் கேக்குறேன். அப்பா பிள்ளைய சேர்ந்து பாக்குற படமா இது? நீ மட்டும் போயிட்டு வா. அம்மா, அப்பா இல்லாம நான் என்னைக்கு படத்துக்கு போயிருக்கேன்? ப்ளீஸ். ஆல் ரைட். தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. போலாம். ஜனகி, நீ வரைய போல? லட்சணம் தான். நீங்க போயிட்டு வாங்க. சாரி. வேண்டாம், எழுதி சொல்லி பாருங்க. ஐயோ ஐயோ, எப்பா எப்பா எப்பா. முற்போக்கு கட்சியில இருந்து சில பேர் வந்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. எதையாவது கொடுத்தாலும் போமே. செக்ரட்டரி, தேர்தலில் ஜெயிக்க போறது ஒண்ணு பாரத் கட்சி, இல்லைன்னா கட்சி. அதனால்தான் அவங்களுக்கு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். மிஞ்சி மிஞ்சி போனா 3-4 சீட்டு கூட வராது. அப்ப ஏன் கொடுக்கணும்? ரொம்ப வேணும். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கும்.
என்ன பாருங்க, இந்த 3-4 பேர் நாளைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துகிட்டு நமக்கு எதிராக கண்ணாப்பினாலும் கேள்வி கேட்காம இருப்பாங்கல்ல. There lies the point. ஐடியா கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். சரவணா, மாமி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா எப்படி? நீ திருந்தவே மாட்டியா? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? ஒழுங்கா தானே இருக்கேன். நல்ல ஒழுங்கு போ. ஆம்பளைனா தனி தன்மை இருக்கணும். உங்க அப்பா உன்னை வீட்டு பறவையாவே வளர்த்துட்டார். இப்படி அவர் நிலையிலேயே சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீ எப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்கிறது? மம்மி, கண்டவங்க கூட எல்லாம் சேர்த்துக்கு எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு உலகத்தை எல்லாம் சுத்தணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், பெரிய அதாகணும், பெரிய மனுஷன் லீடர் ஆகணும், தலைவராகணும், இந்த ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. சாப்பாடு போட நீங்க இருக்கீங்க, ஊர் சுத்தி காமிக்க அப்பா இருக்காரு, எனக்குன்னு ஒரு வேலை செய்ய சிவ சிவா ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணன் இருந்துட்டு போறேன். அது மட்டும் போதுமா? போதாதா? நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பிறக்கணும். குழந்தை குட்டி பேக்கிறதுக்குள்ள யார் சொல்லி கொடுப்பாங்க? தானா பிறக்கும். அந்த குடும்பத்தை போற்றி காப்பாற்ற வேண்டாமா? நான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க வேண்டாமா? மம்மி, நல்லது எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கிறேன், கெட்டது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? கெட்டதை தெரிஞ்சுட்டாதான் நல்லது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தனியா ஒரு சினிமா கூட போக மாட்டேங்கிற நீ எப்படித்தான் இந்த உலகத்தை பழைக்க போறியோ? ஐயோ, நான் தனியா போகாது பயந்துக்கிட்டான். என்ன? நான் எதுக்காக டேடியை கூட்டிட்டு போறேன்னா, படத்துல சில செக்ஸ் காட்சி எல்லாம் வரும். நானும் டேடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அதை பாத்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப ஒழுங்குதான். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உனக்கு பயம். பயம்? எனக்கு பயம். பணம் கொடுங்க, நான் தனியா சினிமாவுக்கு போய் காமிக்கிறேன். இன்னைக்கு தனியா நீயே டிக்கெட் எடுத்து நீயே தனியா படம் பார்த்துட்டு வர. நானே டிக்கெட் எடுத்து நானே கூட்டம். மம்மி, அது சினிமா தியேட்டர்ல ஒரே கூட்டமா இருக்கும். டாடி இருந்தா கூட்டத்தை விளக்கிடுவாங்க. நான் கியூல போய் நிக்க வேண்டியது இல்ல, டாடி போய் நின்னுடுவாங்க. அங்க கூட்டத்துல எல்லாரும் என்ன இடிப்பானுங்களே. நீ சமைச்சு முழுங்கின பொண்ணா? ஆமாடா. ஆம்பளைங்கிறதுலே சந்தேகம் வந்துருச்சா? இன்னைக்கு நான் காமிச்சிடுற ஆம்பளை. ஒரு பேண்ட் எடுங்க. இன்னைக்கு நீ தனியா சினிமாவுக்கு போறேன். பேண்ட் எடுங்க, சட்டை எடுங்க. ஒரு சட்டி. சட்டி. இந்த புறப்படு. சட்டி. ஐயா, 37 டிக்கெட் எங்க கொடுக்குறாங்க? இந்த கவுண்டர் கிட்ட கேளு. யார் கவுண்டரு? சார், நீங்க தான் கவுண்டரா? இல்லையே, நான் செட்டியார். 37 டிக்கெட் எங்க கிடைக்கும்? அந்த கவுண்டரா? ஓ, கவுண்டர். கவுண்டர். ஆமா, ஏன் என் பின்னாடியே வரீங்க? நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது பார்த்தேன், இல்ல கொடை இல்லாம போனேன். ரொம்ப தூரம் போறாப்புல இருக்கு, மழை வந்துச்சு, நான் என்ன பண்றேன்னு கொடை எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏது? மழை ஆகிற மாதிரி அறிகுறி இல்லையே. திடீர்னு வந்துருச்சுன்னா? தாவணி இருக்கு, தலையில போட்டுக்க. நீங்க வீட்டுக்கு போங்க. இப்பதான்டா என்ன பஸ்ல அரைஞ்சவர். என்னடி ஒட்ட கழுத? ஏண்டா ஆம்பளை நாய? யார் பார்த்து டாப் போட்டு பேசுற? ஏண்டி அவனை பஸ்ல அடிச்ச? அவனே கேளுடா. நேத்து பஸ்ல அரைஞ்சதும் இல்லாம இப்ப எங்களை அவமானப்படுத்துறியா? உன்னை என்ன செய்யறான் பாரு. நேத்து என் ஃப்ரெண்டு பஸ்ல போயிருக்கான். பஸ் மேடு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது பாடி சும்மா லேசா டச் பண்ணிருக்கு. பாடி மட்டும்தான். அதுக்கு இவன் தப்பா நினைச்சுக்கிட்டு படார்னு அரைஞ்சிருக்கான். அது எப்படி? நல்ல வேலை, வேற பொம்பளை அந்த ஜோட்டால அடிச்சிருப்பான். இந்த பொண்ணு அரைஞ்சிருக்கான். போனா போதுன்னா பொம்பளாட்டி பொம்பளை மன்னிச்சு விட்டுறேன். என்ன பண்ணிக்கிறது? தெரியாம கைப்பட்டா பரவாயில்ல, வேணும்னு கை வச்சான், அதான் விட்டான் ஒரு அரை. சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, வாயாடியா இருக்கிய. அவர்களை பார்த்தா காலி பயிர்ந்த மாதிரி இருக்கு. வேணும்னே வம்பளுக்கு வந்திருக்காங்க. பேசாம மன்னிச்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. இங்க பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்கறது 1ஆம் நம்பர் கோழத்தனம். அவனுக்கு என்னென்ன பண்றாங்க பாத்து இல்லாம என்ன மன்னிப்பு கேட்க போறதா இல்லையா? நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அவனை
மரியாதை சொல்லு. இவளை பிரியா நல்ல அரை சாரி சாரி. பரவாயில்லையே, நல்லா அடிக்கிறீங்களே. எனக்கும் வந்தா இதை விட நல்லா அடிப்பேன். கண்ணின் கடைப்பார்வை காதலியே காட்டிவிட்டால் மண்ணின் குமரனுக்கு வாவல். மவனி மவனி மேல போங்க. எனக்கு எப்பவுமே இப்படித்தான், கடைசியில மாட்டிக்கும். கடுகாகும். ஏன் கடுகா? ஏஸ் 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 கடுகா கடுகா கடுகா. ராதா ராதா இஸ்கால் லகடி ரவுண்ட் டப்பானா கண்ணா, யாருகிட்ட மூக்கு குத்துற? நீயாவது 3 பேரை அடிக்கிறதாவது. நீ வேணா ராதா போய் கேட்டு பாரு. ஒரு அடி ஒரு இடி ஒரு கடி. அவனுங்க அவன் மேல கை வச்சதுக்கு உனக்கே கோபம் வந்தது. ஒரு பொண்ணு மேல 4 பேர் கை வச்சா ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது வராது. அந்த பொண்ணை பார்த்து ஒரு இது எது அது காதலா? ஆமா, நீ அவளை காதலிக்கிறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? உன்ன அவ காதலிக்கிறாளா? அது உனக்கு தெரியாதா? காதல மனசுக்குள்ள இருந்தா எப்படி? அரிசியும் உளுத்தானே இட்லி வரும். அதுக்காக நேரத்துக்காக வெயிட் பண்றேன். முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட அதை பத்தி பேசணும். அப்பா கிட்ட பர்மிஷனா எல்லாத்துக்கும் தான். அப்போ ஒண்ணு போய் கண்ணுல பேசு. அப்புறம் கச்சமச்சன்னு பேசணும். கச்சமச்ச நல்லா இருக்க செடி மரபுல காதல் மொழிகள் அப்படி பேசி ஒரு கல்யாண லெவலுக்கு வர்றப்ப அப்பா கிட்ட பர்மிஷன். ஐடியா, நாளைக்கே இத பத்தி அவகிட்ட பேசிடுறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த நேரத்துல தனியா? ஏஸ் இப்பெல்லாம் நான் தனியா தைரியமா வாக்கிங் கிளம்பிடுறது. உன்னை பார்த்தோன்னா ஐ அம் சோ ஹாப்பி. என்ன பார்த்து உங்களுக்கு என்ன ஹாப்பி? இப்ப என்ன செஞ்சீங்க? சிரிச்சேன். நல்ல வேளை, என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். நீதான் பழைய சிரிப்பு நல்லா இல்லைன்னு சொன்னியா, அதனாலதான் புதுசா சிரிச்சேன். பழசே பெட்டர். கொஞ்சம் பல்ல மட்டும் முடிக்கிறீங்களா? ராதா ராதா, என்னது? உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? கேளுங்க. உனக்கு யார பிடிக்கும்? எங்க அப்பாவை. அவர்தான் தண்ணி பாம்புன்னு சொல்லுவிய. அவர் செய்யற சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் என்ன பெத்தவர் இல்லையா, அவரை விட்டா வேற யாரும். என்னதான் இருந்தாலும் பிற்காலத்துல உனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ஆள் வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணும். யாரு வேணும்? சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா பிள்ளையா இருக்க கூடாது. அது இருக்கட்டும். நீங்க என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க இல்ல? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாள் நல்லா இல்ல. நான் நாளைக்கு சொல்றேன்னு. வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன். அர்த்தங்களா? பரவாயில்ல, வாங்க. உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? எப்போவாவது எப்பவாவது தான் ஆரம்பிக்கும், அப்புறம் எப்பவும் பிடிச்சுக்கும். நல்லா தமாஷா பேசுறேங்க. ஆமா, உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? எனக்கா? இந்த தெருவுல எத்தனை வீடு? கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்கும். அதுல 15 வீடு எனக்கு சொந்தமா இருந்துச்சு. 15 வீடு?
அதுல 14 வீட்டை இதுக்காகவே வித்து செலவழிச்சேன். அப்ப எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும்? என்ன 14 வீட்டு வித்துட்டீங்களா? 25 வருஷம் குதிரை பந்தயம், குடிப்பழக்கம். 14ஓட நிறுத்தினே. அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்போ இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதான் ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட வாடகையில கழிச்சுக்கலாம். உங்க பொண்ணு ராதா வாடகை பணத்தை உங்ககிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லிருக்க. அவ அப்படித்தான் சொல்லுவா. என் மக தானே, நான் பாத்துக்கிறேன். ஆமா, பணம் இருக்கு சார். மனசு சரியில்லை. இந்த கழுத தீர்த்தத்தை கொஞ்சம் போடலான்னு தான். இன்னும் தீர்த்தம் சார். நீங்களா? அடே ரொம்ப நல்லதா போச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு போத வாடகையில கழிச்சுக்க மாட்டீங்களே. அத வேற கழிச்சு அதிகமா முத்தாரு. பன்னீர் மாதிரி இருக்குங்க. பாருங்க சார். விலை அதிகமா இருக்குமே. ஆமா, இப்ப சட்ட திட்டம் கடுமையான உடனே விலை ஏறி போச்சு. 300 ரூபாய். 300? 30 வீடு இருந்தாலும் தாங்காதுங்க. ஐயோ, பிசினஸ்ல மாசம் 10,000 லாபம் வருது, செலவு தெரியல. 10,000 மாசமா? அப்படி என்னப்பா தொழில் அது? அதான் சார், இறால் அந்த டப்பால அடிச்சு ஃபாரினுக்கு அனுப்புறேன். கேரளால ஒரு ஃபேக்டரி இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உங்க சொந்த ஊர் கேரளாவா? இல்ல சார், விசாகப்பட்டினம். அங்க 2 கப்பலோடுது. எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்தது. சொந்தமா சம்பாதிக்கிறான்னு இங்க ஓடி வந்தது. மானஸ்த. ஆமா, உனக்கு கல்யாணம் இனிமேதான் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ சம்பாதிக்கிற பொண்ணு வேணா கீழ் வரிசையில வந்து நிக்குமே. நான் கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அது மறந்தே போச்சு. மாப்பிள்ள, ராதா உனக்கு தான். ஓஹோ, குடியாரம் பேச்சு பொழுது விடுச்சா போச்சுன்றியா? அது நம்ம கிட்ட கிடையாது மாப்பிள்ள. ராதா உனக்கு தான். ஆமா, இது இவ்வளவு தானா? உள்ள டஜன் கணக்காயிடுச்சு. மாப்பிள்ள நீ இல்ல மாப்பிள்ள, இன்னொன்னு எடுத்து ஓட. எனக்கு அரைகுறையா சாப்பிட்டா தலைவலி வரும். பாட்டோட வரும். ஆமா, நீ வந்து பிரயோஜனம் இல்ல, பாட்டோட வா. அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலேயே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவ கோச்சிட்டான என்ன பண்றது? அவன் நம்மளை காதலிக்கிறாளான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதும். அன்புள்ள ராதா, நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுதுற மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க முடிய ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம். என்ன கண்ணா, என்ன எழுதிட்டு இருக்க? ஐயா, லவ் லெட்டர். சரித்திரத்துலப்பா அந்த அனார்கலிக்கு அம்பிகா லெட்டர் ஒரு காதல் காதல் சார். யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உலகாம உண்மையை சொல்லு, நான் உனக்கு டச் பண்றேன். அப்பா, நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா. அவன் மேல எனக்கு ஒரு இது ஒரு இது. எதுப்பா? லவ்வா? வெரி குட், வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. உன்னுடைய செலக்ஷன் A1. ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் லெட்டர் எழுதலான்னு பாக்குறேன். அந்த கழுத வரவே மாட்டேங்குது. நேர பேசிட வேண்டியதானே? நான் அவன் கூட நேரா பேசினா எனக்கு உள்ள போயிடுதே பேச்செல்லாம். பந்து ஒண்ணு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுக்கிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன், எழுது. அப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. ரெடியா?
மை டியர் ராதா. மை டியர் ராதா, உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதிக் கொள்வது உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா சாரி சன், சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதிக் கொள்வது. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதிக் கொள்வது. நான் உன்னை முதலாக பார்த்த பொழுதே என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பலமுறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை 3 துடி போட்டுக்கேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி. துடி துடி என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு. சரவணன் சரவணன். வெரி குட், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். பீஸ் பண்ணிட்டீங்க. அப்பா, நான் என்ன மனசுல நினைச்சிருந்தனோ அதை அப்படியே எழுத வச்சிட்டீங்க. சாரி, இவ்வளவு ஜோரா காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது காலேஜில் படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது பர்சனலா கேட்கக்கூடாது. ஆமாடா, நானும் காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் லெட்டர். ஐயோ, ஒரு நாள் 10 லெட்டர் எழுதுவேன். சரவணா, தவறி போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதா? சொல்லிடுவேன். அவன் என்ன சொல்றது? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான். ஐயோ, அப்பாவுக்கு ராத்திரி சாப்பாடு இல்ல. ஏங்க மறுக்கிறீங்க? உங்க மனசுல என் ஒருத்திக்கு தான் இடம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா? வேற ஒருத்தி கால வச்சுட்டு கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவனுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தேன்னா உன்னைத்தான் காதலிச்சிருப்பேன். இப்போ உன் பேரை உயிரையே வச்சிருக்கிறேன். ஆமா, தூண்டி விடுறா. இவனுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவைதானா? நம்ம விஷயத்தை அப்புறம் வச்சுக்குவோம். தேங்க்யூ. அதனால லெட்டர் இப்ப என்ன திரும்பிட்டேன்? ஜானகி, அது ஒண்ணு இல்லம்மா. நம்ம சரவணன் ராதாவை லவ் பண்றேன்னு சொன்னா, அவளுக்கு எப்படி லெட்டர் எழுதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், அவன் எழுதுனான். வேற ஒண்ணு இல்லப்பா. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னது? நாளைக்கு அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றான்னு வச்சுக்கோங்க. மாமனார் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாப்ல பத்தி? ஆமா. நம்ம விவகாரத்தை பேச மறுபடியும் எழுத தெரியாது. நான் என்ன செய்வேன்? மம்மி கும்மி கும்மி. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன்? இப்படி கிழிச்சு போட்டு நான் எப்படி எழுதுவேன் திருப்பி? ஆஹா ஆஹா, கிடைச்சுடுத்துடோ. இத பார்த்து எழுத வேண்டியதானே. ராதா, என்ன ராதா, என்ன இதுல ஒரு இது எதுல? மனசுல ஒரு ஆசை. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதனால கடுதாசியில எழுதி கொண்டாந்துருக்கேன். இத உங்ககிட்ட கொடுக்கலாமா? லவ் லெட்டரா? அது எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட? நீங்க அஷ்ட கோணலா வளைஞ்சதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். கொண்டாங்க பாக்கலாம். குடுக்கற, படிச்சுட்டு பிடிச்சிருந்தா வச்சுக்க, இல்லாட்டி என் முன்னாலே கிழிச்சறிஞ்சிடு.
முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழிஞ்செனும் சிலையேவா முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழிஞ்செனும் சிலையேவா காலம் பொன்னானதே லாலால பொங்கும் உற்சாகமே பாடும் உள்ளங்களே லாலால இன்பம் நூறானதே முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழிஞ்செனும் சிலையேவா பூந்தென்றலும் பூவாசமும் என்னென்னவோ செய்கின்றது மனம் கொண்ட தேவி ஆசையினாலே சுகம் தேடுது நெஞ்சம் இனி நீ என் தோளில் மாலையாகலாம் முத்தமிழ் சரமே இளமையின் துணையே பழிங்கெனும் சிலையேவா காலம் பொன்னானதே பொங்கும் உற்சாகமே பாடும் உள்ளங்களே இன்பம் நூறானதே முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழிங்கெனும் சிலையேவா நாம் காணலாம் தேனாடிடும் பூங்கோதையே சுகம் கொஞ்சம் மோகம் தேரினில் ஏறி ஊர்வலம் போவோம் தேன் தரும் அழகேவா இதோராதாரன் தேங்க்யூ உங்க அப்பா என்கிட்ட 2 தடவை பணம் கேட்டார் முடியாத நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் மதன் ஒரு சின்ன விஷயம் எங்க அப்பாவுக்கு நீங்க ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க அவர் உடம்புக்கு ஆகாது சச்சா உங்க அப்பா எங்கேயாவது வாங்கி குடிக்கிற மட்டமான சறுக்கு விட நான் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது விஷத்துல நல்ல விஷம் கெட்ட விஷம் என்ன வேண்டியிருக்கு எனக்கு உரிமை இருந்தா உங்களையே குடிக்க கூடாதுன்னு கண்டிப்பேன் உங்களை கண்டிக்க முடியாது அப்பாவையாவது திருத்தலாமே தான் ஏறாதா அப்படி சொல்றேன் இந்த திருத்த உனக்கு உரிமை இல்லைன்னு யாரும் சொன்னா அந்த உரிமையை இப்பவே உனக்கு தர்றேன் நீ விரும்பின நான் உன்னை கல்யாணம் பண்ணி இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது இட்ஸ் டூ லேட் நான் சரவணன் ஒருத்தரை என் கணவரா தேர்ந்தெடுத்துட்டேன் ஐ அம் டெரிபிளி சாரி எத்ராஜ் ஹியர் வணக்கம் வணக்கம் கவனிச்சுக்கிறேன் வாங்க வாங்க நான் காலையில இருந்தே காத்துட்டு இருக்கிறேன் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மிஸ்டர் உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது நானே எல்லா அறைகளையும் அலமாரிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன் நீங்க தாராளமா சோதனை பண்ணலாம்
எதுவுமே கிடைக்கல. மிஸ்டர் ராஜலு, நாங்க கடமையை செஞ்சோம். ஐம் சாரி. திரும்ப சந்திப்போம். திரும்ப திரும்ப எத்தனை தடவை சந்திச்சாலும் இதே சாரி தான் நீங்க சொல்ல வேண்டி இருக்கும். ஐ ஆம் சாரி ஃபார் யூ. விழுந்து விழுந்து படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அதானா இது? ராஜா என்ன எப்ப வந்த? இப்ப படிச்சுக்கோ. சரி, இதெல்லாம் புக்கடு இல்ல, இதெல்லாம் விருந்தாளிங்க யாராவது வந்து பண்ணாங்க. இதெல்லாம் யாரும் வரல, எல்லாம் நானே. நீயவா? இதெல்லாம் அது ஓவல், இது ஹார்லிக்ஸ், சுக்கு காபி, பிளாக் காபி, டீ, போர்ன்விட்டா. அமுல் மட்டும் விட்டுட்டேன், பிடிக்காது. ஆமா, நீதான் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டிய, மறுபடியும் விழுந்து விழுந்து படிக்கிற? மலையா படிச்சு பாஸ் பண்ணா போதுமா? வேலைக்கு போக வேண்டாம்? ஆமா, நாளைக்கு எங்க அப்பா ஒரு பெரிய இடத்துல இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அந்த பாவிங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியாது. எல்லா புத்தகத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டோம்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டா அத்தனை கைக்கிடலாம். இன்டர்வியூனாலே எனக்கு அடி வைத்த கணக்கும். நம்ம பசங்களே நீதான அடிக்கடி இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றவன், நீ அனுபவத்தினாச்சே. ஆமா, இன்டர்வியூனா எத்தனை பேர் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க? ஒரு 5 பேர் அப்படி சேர்ந்து உட்கார்ந்து கேள்வியை குறுக்க குறுக்க விடுவாங்க. சில நேரங்கள்ல 10 பேர் உட்கார்ந்து படப்பட படப்பட படப்படம் கேள்விகளை கேட்பாங்க. சம்டைம்ஸ் உருட்டு கண்ணை வச்சுட்டு ஒருத்த மிரட்டுவான். ஒரு நாள் ஒரு கம்பெனியில இன்டர்வியூக்கு போய் வாங்குன்னு வாங்கிட்டேன். என்ன வாங்கின? ஒரு கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ ஆர்டர் வந்தது. சரி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் கையில எடுத்துன்னு கடகடன்னு அந்த கம்பெனிக்கு போனேன். அந்த கம்பெனியில இருக்கிற பியூனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வந்துருச்சு. தம்பி, கொஞ்சம் இப்படி வரையா, காதை மட்டும் கொடுன்னு. சரின்னு போய் காதை கொடுத்தேன். ஏற்கனவே இந்த கம்பெனி மேனேஜர் மச்சனனுக்கு இங்க வேலை போட்டாச்சு. ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு கண் துடைப்புக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பழி வாங்குறாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல ஏறி இறங்குறோம்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஃபுல்லா ஏறிச்சன. படுத்தன அப்படியே டோரை திறந்து உள்ள போனேன். எத்தனை படி ஏறி வந்தீங்கன்னா? 2 டவ்வுல வந்தேன். இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா கூடுவாஞ்சேரின்னு. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்னா நானா இருந்தா 6 மாசத்துல முடிச்சிருவேன். என்ன உங்க வயசு? 197. என்னையா எங்களெல்லாம் மடைய நினைச்சுட்டு இருக்கியா, கிண்டல் பண்றீங்க? என்ன மடைய நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்க? ஏற்கனவே மேனேஜர் மச்சனுக்கு வேலை போட்டுட்டு என்ன ஏண்டா கேள்வி கேட்கறீங்க? போங்கடாங்க. 5 பேரும் சேர்ந்த மாதிரி காட்டினானுங்க. அங்க பிடிச்ச ஓட்டம் நேரா வீட்டுல வந்துதான். இன்டர்வியூக்கு போனா இப்படியா பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்றேன். வேற இடத்துல மாத்துறதுக்கு ஒரு பெரிய இடத்துல பிரஷர் கொடுத்தேன். காரணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நன்றி இல்லாத பசங்க. அதுக்கு ஏற்பாடுகளை உடனே செய்வோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே கட்டணும். வேற வழி இடி. போனதுல வரை இருக்கு. நீங்க வரல? இல்ல வரல சார். நீங்க போய் கதவை தட்டுங்க. என்ன ஆள் தெரிஞ்சு அவன் கதவை திறக்க மாட்டான். போங்க. எஸ் சார். சார் சார், யார பாரு? கதவு திறக்க முடியாதுங்க. முதலாளி செக்ரட்டரிங்க யாருமே இல்லைங்க. சார், வேலைக்காரன் கதவை திறக்க மாட்டேங்கிறான். கதவை உடைச்சிட்டு போகலாமா? அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எஸ் சார்.
ஐயா ஐயா ஏயா மறுபடியும் வந்து உயிர் எடுக்கிற? அட இங்க வாப்பா, விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீ பாட்டு உள்ள போயிட்டா எப்படி? என்ன ஐயாவும் செக்ரட்டரியும் அதுக்குதான் இந்த முக்கியமான பைய கொண்டு சொன்னாங்க. கதவு தரையா? இத முதல்ல சொல்லிருக்க கூடாது. சரி சார், சரி சார். மிஸ்டர் எத்ராஜ், இந்த கதவையை உடைக்க பண்றீங்களா? வேர்வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜாராம், அனாவசியமான பேச்சு தேவையில்லை. நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 6 பேர். ஆல்ரைட், உங்களுக்கு 5 லட்சம், பாக்கி உள்ளவங்களுக்கு ஆளுக்கு 2 லட்சம் கொடுத்துறேன். இங்க சோதனை போட்டதுல எதுவுமே கிடைக்கலன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க. How do you like that? I don't like that. மிஸ்டர் எத்ராஜ், உங்க கருப்பு பணத்தை வச்சு இந்த வெள்ள உள்ளங்களை விலைக்கு வாங்க முடியாது. Understand? தங்க கட்டி எவ்வளவு, நகை எவ்வளவு, பணம் எவ்வளவு தனித்தனியாக போட்டு கணக்கெடு. எஸ் சார். ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினத்தந்தி தினமணி ஜாகரன் பேப்பர் கோடீஸ்வரர் எத்ராஜ் வீட்டில் சோதனை ரூபாய் 2 கோடி தங்க வைர நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினத்தந்தி தினமணி தினகரன் பேப்பர். எல்லா பத்திரிகைகளும் நம்மளை பத்தி ஒட்டையில போடுறாங்க சார். கோடீஸ்வரர் எத்ராஜர் வீட்டில் சோதனை. 2 கோடி பெருமானம் உள்ள தங்க கட்டிகள், வைர நகைகள், கரன்சி நோட்டுகள் பிடிபட்டன. இவர் பிரபல தர்மகர்த்தா என்பதும் சமய பிரச்சாரகர் என்பதும் அனைவரும் அறிந்தது. பசுத்தோல் போர்த்திய இந்த புலியை ஊருக்கு அடையாளம் காட்டிய அதிகாரி ராஜாராம். அந்த 2 கோடி போராட பத்தி கூட நான் கவலைப்படுறேன். ஆனா ஒரு உலகத்துல எனக்கு இருந்த மாபெரும் செல்வாக்கையும் மதிப்பையும் இப்படி சந்திச்சிருக்க வச்சுட்டானே. ராஜாராம், இன்னும் எத்தனை கோடி செலவானாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவன் ஏமா வேண்டான்ற? அவன் ஆளு என்ன வாட்ட சாட்டமா இருக்கிறான். அத்தோட விராலு எறாலு இதெல்லாம் வத்தல் போட்டு ஏத்துமதி பண்றான். லட்சமா சம்பாதிக்கிறான். உங்களுக்கு பாட்டில் கொடுத்தா போதுமே, யார வேணா உயர்வா பேசுவீங்க. கூட 2 பாட்டில் கொடுத்தா பொண்ணையே வித்துருவீங்கப்பா. ராதா, வித்தவங்கிற முறையில நான் உன்னை எவங்கிட்டயாவது புடிச்சு கொடுத்தானே ஆகணும். அவன் நல்லவனா, அழகானா, பணக்காரனா இருக்கணும். அது அத்தனையும் மதங்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன? எனக்கு சம்மதம் இல்ல. நான் சரவணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரவண பொல்லாத சரவண, அவன் பாட்டிலே தரமாட்டானே. மாப்பிள, நான் என்ன செய்யறது? அதட்டி பார்த்தேன், ஒண்ணுக்கும் மதிய மாட்டேன்றாளே. அந்த ஆபீசர் மகன் அரக்கு இருக்க சரவண இல்ல, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒத்த கால நிக்கிறான். மாமா, நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. ராதாவை எப்படி அடையிறதுன்னு எனக்கு தெரியும். நான் தான் முதல்ல சரின்ட்டேனே. எத்தனை தடவை சொல்றது? இப்ப மணி என்ன? கைய காட்டு. 1 மணி. மாமா, சாயந்தரம் 5 மணிக்குள்ள ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறேன். எப்படி எப்படியோ மாமா, நீங்க மட்டும் நான் கூப்பிடுற வரைக்கும் கீழே வரக்கூடாது. அது வரைக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கு. 10வது இன்னொரு பாட்டில் கொண்டா. பீரோல இருக்கு, எடுத்துக்கணும். வீடோ எங்க இருக்கு? டேய், சீக்கிரமா போய் 2 மாலை வாங்கிட்டு உடனே ஐயரு கூட்டுவா. ஹே ராதா, வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா எங்க? அப்பா பத்தி கவலைப்பட வேண்டாம், அவர் சந்தோஷமா இருக்கிறார். இவங்கெல்லாம் யாரு? விருந்தாளுங்க நம்ம கல்யாணத்துக்கு. என்ன வளர்ற? உங்க அப்பா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே இரு வருவார், மாலையோ ஒண்ணு. முதல்லயே நீ ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் பெரிய மண்டபத்திலே ஜாம் நடந்திருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். என்ன சரி, நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும்னு தலையில எழுது. அவ்வளவு சுலபத்துல எனக்கு நீ கட்டாய தாலி கட்டிலான்னு கனவு காணாத.
ஏய் கவர் கொண்டடா. எனக்கு கட்டாய தாலி கட்டினா கூட நான் உன்னோட வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன். அது பத்தி அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல உங்க கழுத்துல தாலி கட்டணும். கட்டுங்க. அப்பா ராதா ராதா கட்டுறீங்க? ஓ ராதாவா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஏ ராதா போதும், பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுடா. என்னடா சொன்ன? ஏய் முட்டா பசங்களா, விட்டுங்களே. அவன் போய் யாராவது கூப்பிட்டு வந்தானா? மாலை வாங்க போனவனும் இன்னும் வரலையே. டேய் வாடா சீக்கிரமா. ஐயா சீக்கிரமா ஐயா. ஐயர் வந்தாரா? இப்படி உட்காருங்க 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 ஐயா. ஏய் உள்ள தாலி. இன்னாங்க தாலி ஐயர. ஐயர் மந்திரத்தை சொல்லு. நாங்க ஒரே பாடியில ஹோமம் வளர்த்தவனமா? உங்களுக்கு இதுக்கே அதல்ல, மந்திரத்தை சொல்லு. கொடுத்தாளே. ஓம் விநாயகாய நமஹ, விக்னராஜாய நமஹ, சிற்பகணாய நமஹ, சீக்கிரமா சொல்லுயா. கணதீஷாய நமஹ, பிரபுத்தாய நமஹ, ஓம் மாங்கல்யம் தந்தானேன. மந்திரத்தை என்னடா அது அக்கிரமம்? யாரும் இல்லாத வீட்டுல ஒரு பொண்ணு கட்டாய தாலியா கட்டுறீங்க? நான் ஒண்ணும் கட்டாய தாலி கட்டல. இந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட வந்து என் பொண்ணு அடங்க மாட்டேங்கிற, நீதான் அடக்கி கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னார். அதுதான் இந்த ஏற்பாடு. போய் எங்க அப்பாவுக்கு பாட்டிலா தண்ணி வாங்கி கொடுத்துட்டு இவன் செய்யற அக்கிரமம். உங்க அப்பாவை இது கூட பிறகு நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு சுமையா? நான் அதுக்கு சொல்லம்மா. என்ன இருந்தாலும் வயசு வந்த பொண்ணு உறவு முறை இல்லாத ஒருத்தர் வீட்டுல இருந்தா ஊர் உலகத்துல கெட்ட பேர் வராது. ஆமா, உனக்கு உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? அதான் உறவுக்காரங்க அனுப்ப முடியாது, அவன் இங்கதான் இருப்பா. கல்யாணம் பண்ணி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல, பேசாம இரு. ஏன் கத்துற? உடனே கல்யாணத்தை பண்ணிட்டா போச்சு. இல்லங்க, நீங்க இவங்க அப்பா ஒரு சம்மதம் வேண்டாமா? தேவையில்லை, அவன் சம்மதம் இருந்தா போதும். எப்படி என்ன கடத்திக்கிட்டு வரலாம்? உங்களை இல்லையா உங்க மகள? என்ன இல்ல, என் மகள குடு வெளியில விட முடியாது. என்னது? ஜோ, அந்த என்ன பேசுற பாத்தியா? உங்களை எல்லாம் எதுக்காக கூட்டு வந்த? நியாயம் பேசுறது தானே, பேசுங்கயா. நான் இந்த பகுதி கவுன்சிலர். நான் இந்த தொகுதி எக்ஸ் எம்எல்ஏ. அறிவு கட்டவர்களா? என் விஷயத்த பேசுங்கடா, உங்க விஷயத்த பேசுறீங்களே. அதுதானே கேட்கிறோம். எங்க பகுதியில இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நடக்கிறத எங்களால பொறுத்துக்க முடியாது. ஒருத்தர் விட்டு பொண்ணு ஒருத்தர் கடத்துறதா? என் ரத்தம் கொதிக்கு. என் ரத்தம் கொதிக்குது. நாங்களா ஒண்ணு அதை கூட்டிட்டு வந்தேன். அதுவாதான் எங்க பின்னால வந்தது. இல்ல ராதா, அது அறியாத பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? அது ஒண்ணு அறியாத பொண்ணு இல்ல, இப்ப அது மேஜர் பொண்ணு. ஐயோ போய் போய், மேஜர் பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணு. உன் பொண்ணு தாயா, ஆனா இப்ப இந்த வீட்டு மருமக பொண்ணு. சும்மா பாருங்க, யாராவது இந்த பொண்ணு கிட்ட போனீங்க சுட்டு பொசுக்கி போடுவேன். வயசுக்கு வந்த அந்த பொண்ணை கடத்திட்டு போறதோ இல்ல அவன் இஷ்டத்துக்கு பிறகு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ சட்டப்படி குத்தம். இப்ப மரியாதை அங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ் போன் பண்ணட்டுமா? என் செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. என் தோழர்கள் அழைச்சிட்டு வந்து உன்னை என்ன செய்வேன் பாரு. அவர் கிளிக்கட்டும். உன் பேர் என்ன மறந்து போச்சு? சுப்பி. ஞாபகம் வந்துருச்சு. ராதா, என்ன அவமானப்படுத்திட்டு இல்ல, எனக்கு கிக் குறைஞ்சு போச்சு. போயிட்டு வந்து என்ன செய்யறப்பா? பின்னாலே அனுப்புற 6 மாசம் 6 மாசம்டா. இத பாருங்க, இப்படி அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா ரொம்ப அசிங்கமா போயிடும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, சொல்லிக்கிட்டே இருங்க, செய்ய மாட்டீங்களே. கவலைப்படாத, சீக்கிரம் நடத்திடுவோம். என்னம்மா, கல்யாணத்தை முடிச்சிருவோமா? போங்க மாமா.
ராசியும் சேருமே வாழ்விலே ஆனந்தம். தோரணம் ஆடிடும் மேடையில் நாயகன் நாயகி. ஜோடி இது போல உண்டா ஆஹா என பாராட்டுவார். வாழ்க என பண்பாடுவார். வாழ்வோம் சுகம் நூறாகவே. நான் என்றுமே உங்கள் பொன்மார்பிலே. நான் என்றுமே உங்கள் பொன்மார்பிலே. வீணையின் நாதமும் பூவிலே வாசமும் போலவே சேர்ந்து நாம் ஆடுவோம் ஆடுவோம். தோரணம் ஆடிடும் மேடையில் நாயகன் நாயகி. ஆராரோ 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 ஆரிராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ஆரிராரிராரோ ஆராரிராரோ. பேரன் கொஞ்ச வேண்டும் என்று அப்பா எந்தன் காதில் சொன்னார். பேத்தி கொஞ்ச வேண்டும் என்று அத்தை எந்தன் காதில் சொன்னார். போகட்டுமே ரெண்டும் பெத்துக்கொடு. போகட்டுமே ரெண்டும் பெத்துக்கொடு. ரெண்டுதான் போதுமே அளவுடன் வாழ்வதே நாளுமே நல்லது வாழ்விலே வாழ்விலே. தோரணம் ஆடிடும் மேடாயகன் நாயகி. மேளமும் ராகமும் நாலு பேர் ராசியும் சேருமே வாழ்விலே ஆனந்தம். லாலலா, 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 லாலலா. என் பேர் மதன். ஊர் விசாகப்பட்டினம். தொழில் வேலை செய்வது. சம்பளம் கொஞ்சம் அதிகம். அதை பத்தி கவலை இல்லை. நம்பிக்கையான ஆளா இருக்கணும். நம்பிக்கை ரெண்டு பேருக்கும் வேணும். விஷயம் வெளியே தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் தானே ஆபத்து. இவன் உனக்கு எப்படி தெரியும்? உங்க ஃப்ரெண்டு தில்குமார் சத்ராம்ஜி இவன் தான் மருதகி. அவர் மில்ல ரொம்ப நாளா ட்ரபிள் கொடுத்த ஒருத்தனை இவன் தான் ரொம்ப ஈஸியா தீர்த்து கட்டினானா. அவன் தான் இவனை ரெக்கமெண்ட் பண்ண. இதுக்கு எவ்வளவு பணம் கேட்கிறேன்? என்ன அட்வான்ஸ்? அட்வான்ஸ் ஏன் அட்வான்ஸ் வாங்க பழக்கம் இல்லை. காரியம் முடிஞ்சது ஒரே பேமெண்ட் 2 lakhs 2 லட்சம். ஓகே. ஆள் யார் தெரியுமா? சொன்னார் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ராஜாராம். கல்யாண பத்திரிகை சொன்னாச்சு. ஏன் கல்யாணம்? ஆஹா என்ன அழகா பிரிண்ட் பண்ணிருக்காண்டா. நீ விசில் அடிக்கிற உனக்காக தான் சார். அப்பா அடி. என்ன பாத்தியா கல்யாண பத்திரிகை பிரிண்ட் ஆகி போச்சு. ஒவ்வொரு எழுத்து குண்டு குண்டா மூச்சு மாதிரியே இருக்குது. என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரியா? ஐயோ என்ன இது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மிரட்டா? உண்டாச்சுன்னா அப்படித்தாண்டா. இங்க அப்படித்தானோ? ஐயோ
இதெல்லாம் நீ பாத்துக்காத. சரவணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் அட்ரஸ் எல்லாம் கவர்ல எழுதிரு. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, எல்லாரும் கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்து வந்துருவோம். ஐயா சரவணா ஐயா, முதல் இன்விடேஷன் உனக்கு தான். வெரி குட். நீயே பேர் எழுதி நீயே எடுத்துக்கோ. இந்த இடம் தான் கொஞ்சம் பாதிக்குது, பரவாயில்ல. அதோ சாமி, யார் நீங்க? முதலாளி உங்களை கூட்டி வர சொன்னாங்க. வாங்க மிஸ்டர், வாங்க. தெரியாதா? என் துக்கத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஊர் உலகத்துல தகப்பம் புள்ள பழக்கிற மாதிரியா நாங்க பழக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். உடல் தான் ரெண்டு, உயிர் ஒண்ணு அருந்தமே இருக்கும்போது என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால தாங்க முடியல. ஐயோ டேடி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? ஒரு காரணம் இல்லாம 3 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தேன். பொண்டாட்டியை பார்க்க போலான்னா சம்பந்தம் இல்லாம எங்க கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்காங்களே. எதுக்காக என்ன அடைச்சு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொன்ன பேசாம வாடா வந்து போடலாம். சார், பொன்னுசாமி நாங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போன போது அவன் மிஸ்டர் ராஜாராம பார்த்து என்ன மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பு, வெளியே வந்ததும் உன் தலையை வாங்காம விட மாட்டேன்னு சொன்னான். கரெக்ட். பொன்னுசாமி விடுதலை அன்னைக்கு தான் இந்த கொலை நடந்தது. அநேகமா அவன் தான் இந்த கொலையை செஞ்சது. மிஸ்டர் ராமன், பொன்னுசாமி தேட முயற்சி பண்ணுங்க. அவன் வெயிட்டிங் செக் பண்ணு. ஓகே. பொன்னுசாமி இருக்காரா? அவர் இன்னும் விடுதலை வரலைங்களே. அவரெல்லாம் 3 நாள் ஆச்சு. வரல போய் சொல்றியா? 3 நாள் ஆச்சா? என்னம்மா, உன் புருஷன் வரலன்னு சொல்ற, இது எப்படி வந்தது?
இது இப்படி இங்க வந்ததுங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்க என்ன நம்புங்க. தெரியும். சபாஷ் மகன், ரொம்ப சாமர்த்தியமா துப்பாக்கிய பொலிசாமி வீட்டுல போட்டுட்டேன். எல்லாம் உங்க செக்ரட்டரி ஐடியா சார். என்ன பிரெயின். பாவம் பொன்னுசாமி, இப்ப போலீஸ்காரங்க சந்தேகம் எல்லாம் அவன் மேலதான். இங்க பாருங்க, நீங்க சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. நீங்க மட்டும் இல்ல, அம்மாவும் சாப்பிடல. சாப்பிட வர போறீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ, மஞ்சள் குங்கும மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்களே, அவங்க குலத்துல நான் எப்படி பார்த்தேன்? ஐயோ எப்படி பார்த்தேன்? என்னங்க இது? உங்க அம்மாக்கும் ஆறுதல் சொல்லி ஆதரவு காட்ட வேண்டிய நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா எப்படி? இங்க பாருங்க, வந்து அம்மாவை கட்டாயப்படுத்தி ஒரு வாய் சாப்பிட சொல்லுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி ராதா, எப்படி? எங்க அப்பா இல்லாம நான் அம்மாவும் ஒரு வேளை கூட சாப்பிட்டது கிடையாது. ராதா, உனக்கு தெரியாது, நாங்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிடும் போது அப்பா என்ன தெரியுமா செய்வாரு? ஒவ்வொரு பதார்த்தமா எடுத்து கடிச்சு ருச்சி பார்த்து எனக்கு கூட்டி விடுவார். சரவணா, இந்த ஈரல் உனக்கு பிடிக்கும்டா, சாப்பிடுறா. சரவணா, இந்த சிக்கன் உனக்கு பிடிக்கும்டா, சாப்பிடுறா. சரவணா, இந்த மாதிரி அம்மா மீன் பண்ணிருக்கா, உனக்காக சாப்பிடாம இருக்க கூடாது, உடல்லாம் எடுத்துட்டேன், கண்டிப்பா சாப்பிடு அப்படின்னு ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணி சபரி ராமனுக்கு வாயில விட்ட மாதிரி எனக்கு ஊட்டி விடுவார். எனக்கு வாயில விட்டுவார். இன்னும் 7 ஜென்மம் எடுத்தால் அப்படி ஒரு தகப்பை பார்க்க முடியாது. என்ன விட்டு போயிட்டாரு. ஐயோ அப்பா போயிட்டாரு. அவரா போனாரு? எந்த பாவியோ அவரை கொண்டுட்டான். எங்க அப்பாவை கொண்டவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி, அவ குடலை உருவி நான் மாலையா போட்டுக்கிறேன். நான் ஒரு அப்பாவுக்கு பிறந்தவன். அமைதியா இருக்க. பெத்த அம்மாவுக்கு முதல்ல உயிர் பிச்சை கொடுங்க. பட்னியா கடந்தா பாவம், வயசானவங்க உடம்பு தாங்க. வாங்க வாங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? ஒரு வாய் கூட சாப்பிடாம போன அப்பா திரும்பி வந்த போறாராமா? நான் தைரியமா இல்ல? தைரியமா இருக்குமா? எழுந்துருங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க. சரவணா, காலையில உங்க அம்மா குளிச்சுட்டு நெத்தியில குங்குமத்தோடு வரும்போது அவன் முகத்துல முடிச்சின்னா நடக்காத காரியமும் நடக்கும்டா, அவன் மகாலட்சுமிடான்னு வாரே அப்பா. அந்த குங்குமம் இல்லையே, இல்லையே, என்னங்க இது? அத்தைக்கு தைரியம் சொல்லுங்கன்னு கூட்டிட்டு வந்தா நீங்களும் வந்து அழறீங்க. அத்தை, எனக்காக வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. பேசாம உட்காரு. கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்பா வந்து ஒரு வாரமாச்சு, எப்பதான்ப்பா என்ன விட போறீங்க? உத்தரவாதம் விட்டுடுவோம். ஏப்பா, உன்னை மட்டும் அடைச்சு வச்சிருக்காங்க, உன் கூட சேர்ந்து நாங்களும் அடைஞ்சு கிடக்கிறோம். எப்ப வந்தா விடுவாங்க?
எப்ப நாங்க கிளப்பு போய் ஆனந்தமா சீட்டாடுவோம்னு தவியா தவிக்கிறோம். போ போ போய் உட்காரு. அழாதே சரவணா. பொறுப்பான உத்தியோகத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்களுக்கு எப்பவும் ஆபத்து. கவலைப்படாதேப்பா, கொலைகாரன போலீஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்க. பொன்னுசாமி, இப்போ உன் கண்ணை கட்டி கார்ல கூட்டிட்டு போய் பூந்தவல்லி பக்கத்துல விட்டுற போறோம். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ராஜாராம கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அவரையா? நானா? இது என்னப்பா புது கதை? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதை சொல்றேன். இங்க இருந்து போனதும் பொண்டாட்டிய பாக்கணும்னு நேர வீட்டுக்கு போன ஒரே அமைக்கு உள்ள தள்ளி விடுவாங்க. அதனால எங்கேயாவது வடநாடு போய் பொழைச்சிக்க. இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. கட்டு. கொலைகாரன் தலைமறைவு, பிடித்துக் கொடுப்பவருக்கு சன்மானம். வருமான வரி அதிகாரி ராஜாராமை கொலை செய்த பொன்னுசாமி தலைமறைவாக திரிகிறான். படத்தில் காணப்படும் இவனை பிடித்துக் கொடுப்பவருக்கு ரூபாய் 5000 சன்மானமாக கொடுக்கப்படும். நம்ம கண்ணுல எங்க பட போறான்? ஒரு டீ கொடுப்பா. சார் டீ. இவன்தான் கொலைகாரன். என் எதிரியை கண்டுபிடிச்ச அவர் ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருப்பேன். கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? பொன்னுசாமிங்கிற ஒரு டிரைவரா? டிரைவர் பொன்னுசாமின்னு ஒரு வீட்டுக்கு ரைடுக்கு போனேன். அங்க ஒரு சின்ன கலாட்டா, அங்கதான் அடிபட்டுருச்சு. அவன் என்ன கொலையே பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான் தெரியுமா? அப்பா சொன்ன அதே டிரைவர் தான். சுத்தி விளைக்காம நேரடியா பதில் சொல்லு. ராஜாராம தாக்குறது உண்மைதானே? அவரை கொலை செய்திருவேன் மிரட்டினியா? அது ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டு சத்தியமான அவன் கொலை செய்யல சார். சத்தியமான அவன் கொலை செய்யல. போய் அவன் சொல்லதெல்லாம் போய் நம்பாதீங்க. ஆர்டர் ஆர்டர். இவரால ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தலைமறைவா இருந்து வந்த பொன்னுசாமி பிடிபட்ட போது அவர் கையில ஆயிரக்கணக்கில் பணம் இருந்தது. அவர் வீட்டுல துப்பாக்கி இருந்து போலீசார் எடுத்திருக்காங்க. அந்த துப்பாக்கியால தான் வருமான வரி அதிகாரி ராஜாராம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. பிளாக் மணியை பறி கொடுத்த ஆத்திரத்துல இவருடைய முதலாளி மாணிக்கவேலு இவருக்கு பணம் கொடுத்து ராஜாராம கொலை செய்ய சொல்லியிருக்கிறார். தன்னை ஜெயிலுக்கு அனுப்பின கோபம், கைக்கூலி, இந்த ரெண்டுக்காகவும் தான் இவர் ராஜாராம கொலை செய்திருக்கிறார். Case adjourned to next Friday for further hearing. ஒருவேளை ஜட்ஜி பரிதாபப்பட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுவாரோ? அதெல்லாம் நீதி எழ ஜட்ஜிக்கு தெரியாதா? அவன் வீட்டுல இருந்துதான் துப்பாக்கி எடுத்திருக்காங்களே, அந்த ஒரு சாட்சி போறாது. நீ கவலைப்படாத, அவன் நிச்சயமா தண்டனை வாங்குவான். வக்கீலையா, சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மைங்க. என் புருஷ அப்பாவி யாரோ சூழ்ச்சி பண்ணி அவர் நல்ல மாட்டி விட்டுட்டாங்க. நீங்க மட்டும் கருணை காட்டலன்னா அவரை நிச்சயமா தூக்கு மேடைக்கு அனுப்பிடுவாங்க. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், அவருக்காக நீங்க தான் வாதாடணும். என் கட்சிக்காரர் பொன்னுசாமி வருமான வரி அதிகாரி ராஜாராம சுட்டுக் கொன்னாருங்கிறதுக்கு
ஐ விட்னஸ் இருக்கா? இல்ல, ஆனா அவர் வீட்டுல இருந்த துப்பாக்கிய நான் தான் எடுத்தேன். அந்த துப்பாக்கிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வீட்டுல இருந்தோ அல்லது என் வீட்டுல இருந்தோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எங்களை கொலகாரங்கன்னு முடிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணிருவீங்களா? அதே எப்படி? சந்தேகத்துக்கு ஏதோ இருக்கணும் இல்லையா? குட். என் கட்சிக்காரருக்கு துப்பாக்கி பிடிச்சு சுட தெரியாதுன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? பொன்னுச்சாமி கொலை செஞ்சிருக்கலாம்னு ஒரு யூகமே தவிர அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. பொன்னுச்சாமி வீட்டுக்கு வரவே இல்லை. அவர் வராத துப்பாக்கி மட்டும் எப்படி வந்திருக்க முடியும்? வேற யாராவது கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? கொலை செஞ்சவன் தம் வீட்டுக்குள்ளேயே துப்பாக்கி ஒளிச்சு வைப்பானா? தானே வெளியே வந்து சாட்சி உண்டாக்கி கொடுப்பானா? யாரோ அடையாளம் தெரியாத 2 பேர் பொன்னுச்சாமி பிடிச்சு வச்சிருந்ததா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களே சட்டம் ஒன்ன தப்பிக்க வச்சிருச்சு. தர்மம் ஒன்ன தப்ப விடாத. உயிருக்கு உயிராத எங்க அப்பாவை சுட்டுக் கொண்டு இல்ல நீ நிம்மதியா இருக்கலாமா? வேண்டாம் எங்க அப்பாவை சுட்டு ரத்த வெள்ளத்துல மிதக்க வச்சிடா பாதி. எனக்கு மாங்கல்யம் பிச்சை கொடுங்க ஐயா. எங்க அம்மாவோட மாங்கல்யத்தை பறிச்சு உயிரோட வர மாட்டேன். சத்தியமா சொல்றேன். நான் சொல்றத சொல்லி கேளுங்க. உண்மை சொல். கோர்ட்ல நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. என் மேல சந்தேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக 2 பேரை அடைச்சி வச்சது 100க்கு 100 உண்மை. உங்க அப்பாவை கொன்னவனை பழி வாங்கதான் நினைச்சுக்கிட்டு இப்ப என்ன கொன்னீங்கன்னா உங்களுக்கு தூக்குதான் கிடைக்கும். இல்லை உங்க பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உண்மையான குற்றவாளி திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கான். நிரபராதியான நாம 2 பேரை செத்தா அதுல என்ன தர்மம்? அவன் உங்களுக்கு மட்டும் விரோதம் இல்லை. புத்திசாலித்தனமா இந்த கொலையில என்னைய மாட்ட வச்சு துணி வைக்க வச்சாலே அவனை நான் பழி வாங்கணும். உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், உங்க லட்சியத்துக்கு நான் உதவுறேன். ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன? நான் ஜெயில இருந்து வெளிவந்த உடனே என்ன 2 பேர் அடைச்சு வச்சாங்கன்னு சொன்னேன் இல்ல, அவங்களை கண்டுபிடிச்சுட்டா உண்மை தெரிஞ்சிடும். எப்படி? என்ன அவங்க அடைச்சு வச்சப்போ எப்ப பார்த்தாலும் சீட்டாட்டம் கிளப்னே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம நானே ஓட்டிட்டு போறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி. படம் எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து நீங்க தான் எங்க முதலாளி பொண்ணை காப்பாற்றணும். ஒரே ஒரு பொண்ணு, அதுக்காக நீங்க கேஸை வித்ரா பண்ண குற்றவாளியாக்க பாக்குறீங்க. ஆனா ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய என் மனசாட்சி இடம் கொடுக்கல. போங்க. எங்க முதலாளி இஸ்ராஜில் உங்களுக்காக எது வேணாலும் செய்ய தயார்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். இந்த பக்கமா கூட்டம் அதிகமா இருக்கு. சமயம் பார்த்தா உங்களை மடக்கலாம். சரி சார். நான் விளையாடலாமா? ஓகே, ஆடலாமே. சுந்தரம், டேக் யுவர் சீட். இந்த விளையாட்டு எனக்கு விளையாட தெரியும். கொண்டா, ஒழுங்கு ஆடணும். இல்லாட்டி கைய துண்டாக்கிடுவேன். Three kings. Wait. Yes.
ரொம்ப தோத்து போயிட்டேல்ல? இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது தெரியாது தெரியாது. அவன் ஓடுறான். இவனை 4 போட்டா என்ன உண்மை வருது? கட்டுவேன். நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். உண்மையை சொல். உன்னுடைய பாஸ் யார்? எனக்கு நான் தான் பாஸ். நீ உண்மையை சொல்லல, இங்கிருந்து உயிரோட தப்ப முடியாது. நான் செத்தா என் பாஸ் குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் அள்ளி தருவான். உங்ககிட்ட உண்மை சொல்லிட்டு வெளியே போயிட்டேன்னா என்னோட சேர்த்து என் குடும்பத்தை அழிச்சிருவான். அந்த ஆபத்து உனக்கு வராம நான் பாத்துக்கிறேன். உண்மை சொல். முடியாது. கேட்கல, பட்டி கிடந்துதான் உண்மை தானா வரும். கூப்பிட்டீங்களே? அந்த சரணத்தை நம்மால் மாற்றிட்டு இருக்கான். அவன் எங்க நம்ம காட்டி கொடுத்துருவானோன்னு ஒரே பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா உண்மையை வரவழைக்க முடியாது. இருந்தாலும் எதிரிங்க கிட்ட மாற்றிட்டு இருக்கிறான். சித்திரவதை தாங்க முடியாம உண்மையை முறையிட்டான்னா எப்படியாவது அவனை விடுவிக்க முயற்சி பண்ண முடியல. சுட்டு கொண்டு
சமயத்துல நீங்க மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் எங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சரவணா இது? ஒருத்தனை வீட்டுல அடைச்சு வைக்கிறதே சட்டவிரோதம். அதுவும் இல்லாம அவனை யாரோ கொலை முறைப்படி விசாரிக்கணும்னா முதல்ல ஒன்னு அரெஸ்ட் பண்ணு. ஓகே, நான் அவங்ககிட்ட நேரடியா வந்துட்டேனே, தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா நடந்த உண்மையெல்லாம் அவங்ககிட்ட அப்படியே சொல்றேன். நான் சொல்றது நியாயமா இருந்தா எனக்கு உதவி செய்யுங்க, குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும். இல்லைன்னா அவங்க இஷ்டப்படி என்ன கைது. சரவணன் பொண்ணுச்சாமி எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியாது சார், உண்மையிலேயே தெரியாது. என்ன விளையாடுறீங்களா? ஒருத்தனை கொண்டு வந்து வீட்டுல அடைச்சு நீங்க சுட்டுக் கொண்டதும் இல்லாம கேட்டா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது என்ன அர்த்தம்? இன்ஸ்பெக்டர், நாங்க சொன்னதுதான் உண்மை. மிஸ்டர் சரவணனும் பொன்னுசாமியும் இந்த ரவுடி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சது யாரோ கொண்டுட்டாங்க. இதை நம்புங்க, இல்ல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை. அப்படின்னா உங்க எல்லா வாரத்தையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா வரும். இங்க வாங்க. வீட்டுல ஒரு கொலை நடந்தது. வீட்டுல இருந்து சரவணன் பொன்னுச்சாமி காணும். அவங்க எங்க போயிட முடியும்? இந்த வீட்டுக்கு போலீஸ் காவல் போடுங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புவோம். பொன்னுச்சாமி ஆத்திரக்காரன், முட்டாள், பாவம் தேவையில்லாமல் தண்டனை அடைந்திருக்கிறான். கல்வி அறிவு இல்லாததே காரணம். நான் சந்தித்தவர்களிலேயே மிகுந்த செல்வாக்கும் தந்திரமும் நிரம்பிய பொல்லாத மனிதர் எத்திராஜுலு. இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மலாடி மலாடி ஜீராலால்னு 2 ஸ்டேட்டுக்கு உங்களை பார்த்துருக்காங்க. வணக்கம் வணக்கம். எத்திராஜுலு சாப் நமஸ்தே. எத்திராஜுலு நை, எட்டாத ராஜுலு. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. உட்காருங்க. நீங்க யாருன்னு புரியலையே. மாலும் நையா बड़ा बड़ा सेठ जी, बॉम्बे में बड़ा बड़ा मिल है, बड़ा बड़ा सिनेमा थिएटर है, अस्का की पिस्का 20 लाख है. 20 crores बोल रहे हैं. 20 crores साहब, हमको थोड़ा थोड़ा तमिल मालूम है. आपके थोड़ा काम है, उसको वास्ते में बॉम्बे से इधर आ गया. आपको वो मुखर्जी मालूम है? ஆமா முகர்ஜி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் தான் நிம்மகிட்டே நம்மளை அனுப்பிச்சாரு. அவருக்கு பைசா எப்போவாது வேணும்னா நம்மள் தான் கொடுக்கிறாரு. அவரே பெரிய கோடீஸ்வரராச்சே. கோடீஸ்வரருக்கு அப்பா நம்ம கொடுக்கிறாரு. நிம்மளுக்கு ஏதாவது பைசா வேணும்னா சொல்லுங்க, நம்ம கொடுக்கிறாரு. தேங்க்ஸ். கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். சாப்பா, நிம்மள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். ஆளா? சாதாரண ஆளிலே ஒரு கொலைகார வேணும். கொலைகார பாம்பே में ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்கான், சைத்தான். நமக்கு உசுர் வாங்குறான். அவனுக்கு ஹதம் பண்ணணும், அவனுக்கு மர்டர் பண்ணணும். இப்படி கிட்ட கேட்டா நிறைய கொலைகாரங்களை அது கூட முகர்ஜி தான் சொன்னார். அவருக்கு எப்படி தெரியும்? என்ன பேசிருக்கான்? கொலை செய்யல. எத்திராஜு சொல்றா ராஜாராமுக்கு கொலை செய்யல சொல்லி. முகர்ஜி போல்றான் எத்திராஜுல செஞ்சா சொல்லி. பையனு கட்டிக்கிறீங்க. நீ பெருசா ஒண்ணு கிழிக்க வேண்டாம். நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கார என்ன கிழிச்சான்னு கேட்க கூடாது. அதுக்காக மாப்பிள்ளையோட பாக்கெட் செலவுக்காக 2 லட்சம் குடியா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். கொச்சிருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் போலீஸ் ஆபீசர், அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியுமா? அதனால தான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய எடுத்து போனா பாருங்க. பாருங்க, அவருடைய பொண்ணு என் பொண்ணு மாதிரி. அவ்வளவு சிநேகிதம். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவர் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இல்ல அவர் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா? நோ நோ, அதெல்லாம் தப்பு மிஸ்டர் எத்திராஜ். நீங்க சும்மா இருங்க, உலகம் தெரியாம பேசிக்கிட்டு. என்ன உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன, எங்கிட்ட இருக்குல்ல. நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும்.
மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க எதிர்பார்க்கிறத விட ஜாஸ்தியா பணம் தர சொல்றேன். கல்யாணத்தை நானே முன் நின்று நடத்துறேன். வெரி குட் சொன்னேன். இவனு எப்ப இருக்காங்க? அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் சொல்லிடு. நிச்சயதார்த்தம் என்ன சார் இது? நீங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டீங்க. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தானே ஆபத்து. ஏன் சார் வெளியே தெரியணும்? இத பாருங்க, எனக்கு தேவையான உதவியை உங்ககிட்ட நான் உரிமையோடு எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு தேவையான ஒரு உதவியை நான் உரிமையோடு செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என் மக கேசு விஷயம் அது போதும். நான் வரட்டுமா? எப்படியோ என் மகன் ஆக்சிடென்ட் கேஸ நான் சரி பண்ணிட்டேன். ஆனா இந்த சரவணனும் பொதுசாமி இருக்கிற இடம் தான் தெரியல. போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்கு. இப்ப ஐஜி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுனால அவங்க கிடைச்சாங்க. கேஸ் ஸ்ட்ராங்கா எழுத சொல்லி ஒரே ஏரியா 2 பேரும் உள்ள தள்ளிடலாம். அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறது என் பொறுப்பு. யாரை எப்படி விசாரிச்சா உண்மை வெளியே வரும்னு எனக்கு நல்லா தெரியும். கேட்டியா? நெருப்பட்டி இருக்கா? பெட்டியா? பெட்டி இருக்கு. அங்கெல்லாம் கிடைக்கல. வீடியாவது வச்சிருக்கியா? வீடு சாப்பிடுவீங்களா? இந்தாங்க. அப்ப வரேன். யார் வேணும்? உங்களுக்கு இவனை தெரியாது. சரவணன் இல்லங்கிற தைரியத்துல என்ன கடத்திட்டு போலான்னு வந்திருக்கியா? என்னைக்கு இருந்தாலும் நீதாண்டி என் பொண்டாட்டி. அது பத்தி அப்புறமா பேசுவோம். நீ கட்டிக்கு போறதா கனவு கண்டுகிட்டு இருக்கிறே அந்த சரவணனை கொலை குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நான் ஒரு சிஐடி ஆபீசர். சரவணை எங்க இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவ எங்க இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லிடு. சரவணை எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நீ சிஐடி ஆபீசர் இருந்தா நீயே தேடி கண்டுபிடிச்சுக்கோ. வீணா தகராறு பண்ண போலீஸுக்கு போன் பண்ணுவேன். நானே சிஐடி ஆபீசர் சொல்றேன். நீ என்னடா போலீஸுக்கு போன் பண்றது? மரியாதையா உண்மையை சொல். எங்க சரவணன்? தெரியாது. 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 என்ன வீட்டில்
ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஐடி நம்ம வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து பேசுறேன். சேகர் 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 கருணா 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 சரவணா, உன்னைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொலகாரன் ரொம்ப நாள் தலைமறைவா இருக்க முடியாது. கண்டு கும்பிடுறேன். நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? அநியாயமா என் புருஷனை கொண்டுட்டீங்க. என் மகனுக்கு உயிர் சீரா இருந்தவனையும் கொண்டுட்டீங்க. இப்ப என் மகனையும் கொண்டுடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த வீடு சொத்து பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எங்களை விட்டுடுங்க. சுடுடா பாக்குறான். உன் துப்பாக்கியில எத்தனை குண்டு இருக்கோ அத்தனை நீ தாங்கிக்கிறதுக்கு என் நெஞ்சில உறுதி இருக்கு. உனக்கு தைரியம் இருந்தா சுடு. சரவணா, நெருங்காதே. நெருங்கினால் சுட்டுடுவேன். என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கையில கிடைச்சிட்டேன்னா பிறகு மீள முடியாது. அவங்க வந்தாங்கன்னா நடந்து உண்மை அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு எந்த கருதலும் ஏற்படாம நான் மேலதிகாரிகளை சந்திக்கிறேன். நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வீட்டுல வச்சுட்டு இருக்கும் போது நீ வெளியே போனதே தப்பு. நீ மாட்டிக்கிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய சிக்கலா போயிருந்திருக்கும். இல்ல, நான் வீட்டுக்கு போனது நல்லதா போச்சு. இல்லாட்டி அம்மாவுக்கும் ராதாவுக்கும் கூட ஏதாவது ஆபத்து வந்திருக்கும். பாவம் சேகர், அவனை தான் என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. அயோக்கிய பசங்க. வெளி உலகத்துல தர்மவான், வள்ளல், கோடீஸ்வரன். ஆனா திறமர வேலை செய்யறதெல்லாம் கொலகாரம். அந்த ராஸ்கலை சீக்கிரம் பிடிக்கணும். அவன் வாயாலே உண்மையை வரவழைக்கணும். அதுக்கு நான் ஒரு நல்ல திட்டம் போட்டிருக்கேன். அங்கிள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே. என்ன முடிஞ்சு போன கேஸ் மறுபடியும் ஆரம்பமாகும். கொலைக்கு மேல கொலையா நடந்துட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டா கூட எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். எதுவும் வராது. சிக்கலை வளர்த்ததே சரவணன். அதுல மாட்டி அழிவு போதும் அவன் தான். நமக்கு ஒரு பயம் இல்ல. அப்படியே வந்தா கூட இருக்கவே இருக்கார் ஐஜி, உங்க டீரஸ்ட் ஃப்ரெண்ட், புது சிநேகிதம். முதலாளி, ஐஜி வராருங்க. வாங்க வாங்க. உங்களுக்கு ஆயுசு 100. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உட்காருங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பத்தி? ஒண்ணுமில்ல. நீங்க மட்டும் சரியான சமயத்துல உதவி செய்யலன்னா
ஐயாவுடைய மகளுக்கு ஆபத்தா இருக்கும். இது என்ன பெரிய உதவி, இவ்வளவு பழகிட்டு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? சொல்லி அனுப்பி இருந்தா நானே வந்திருப்பேனே. ஒண்ணு இல்ல, அப்படியே போயிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன லைஃப் போங்க, எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை சாராய வேட்டை அப்படி இப்படின்னு ஒரே வெறுப்பா இருக்கு சார். ஒரு நாள் கூட சந்தோஷங்கிறது இல்ல சார். உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க, செய்ய காத்துட்டு இருக்கோம். இப்போ தாஜ்மஹால் ஹோட்டல்ல பால்ராஃப் அண்ட் ரீட்டான்னு 2 பேரு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பொண்ணு ரீட்டா சும்மா தடன்னு இருக்கிறாளா? என்ன பிரயோஜனம்? நான் ஹோட்டலுக்கு போய் அந்த டான்ஸ பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தா நாளைக்கு சட்டசபையில ஒரு கேள்வி வந்துருமே. அதனால அந்த பார்ட்டிய புக் பண்ணி ஒரு பிரைவேட் ஷோவுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒரு ஷோ என்ன சார், 9 ஷோவுக்கு ஏற்பாடு பண்றேன். இவரை பாத்தீங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தலை நரைச்சு போனவர் இவர். அதோட ஒரு பெரிய பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. ஓகே, நான் வரேன். எல்லாம் ரகசியமா இருக்கட்டும். இது நீங்க சொல்லணுமா? சாப்பிட்டு போலாமே பார்ட்டியில. எல்லாம் ஓகே. வாங்க வாங்க. ப்ளீஸ். ஆடல் பாடலில் உலகமே மயங்காது, ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. ஆனந்தம் காணட்டுமே, இன்பம் இன்பம் ஆயிரமாகட்டுமே. வாலிப உள்ளங்களில் பொங்கும் எண்ணம் மோகங்கள் தீரட்டுமே. ஆடல் பாடலில் உலகமே மயங்காது, ஆடல் பாடலில் உலகமே மயங்காது. காத்திருந்தேன் உன்னை காண்பதற்கே, பதில் கேட்பதற்கே.
மிஸ்டர் அருளானந்தம், ஐஜி ஆஃப் போலீஸ். சார், உங்க தயவுல நான் ஒரு அருமையான டான்ஸ பார்த்தேன். அதை விட அருமையான காட்சி இப்ப பார்க்க போறீங்க. பேசுறாஜ், பிரமாதமா திட்டம் போட்டு எங்க அப்பா ராஜாராம கொலை செய்துட்டீங்கல்ல, அதுக்கு பழிக்கு பழி வாங்க நான் வந்திருக்கிறேன். வேண்டாம், சுடாதே. ஐயோ, சுடாதே, 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 சுடாதே. என்ன மிஸ்டர் விக்ராஜ், நான் இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? நீங்க இருக்க தைரியத்துல தான் சார் செஞ்சேன். நீங்க நினைச்சா இதை ஒண்ணும் நம்ம பண்ணிட முடியாத. எங்க பாட்டிக்கு பாட்டு பார்க்க மாதிரி மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வந்து எங்க பாட்டு சொல்ல பார்த்தான். அதை பார்த்து என்றால் அவன் சுட்டு விட்டான். அப்படி கதையை பார்த்துட்டா போச்சு. நீங்க கதையை மாத்திரா நாங்க சும்மா இருப்போமா? இருக்கமா விக்ராஜ், நீங்க நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்லை. இப்போ உங்களோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். நீ ஏன் அங்க போனேன்னு முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சார் பதில் சொல்றது? ஓஹோ, என்ன காப்பாத்திக்கிறதுக்காவது முதல்ல உங்களை காப்பாத்தி ஆகணும். அதுதான் சார் இப்ப நிலைமை. ஏற்கனவே என்ன நடந்தது, இவனுக்கும் உங்களுக்கு என்ன விரோதம், இவன் ஏன் உங்களை சுட வந்தா, இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரிஞ்சாதான் நீங்க சொல்ற மாதிரி நான் கதையை புரட்ட முடியும். என் பேர்ல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க, என்ன நடந்தது? சார், சாதாரணமான விஷயம். ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ரொம்ப தொல்லை கொடுத்திருந்தான், தீர்த்து கட்டிட்டேன். எப்படி? அது இருக்கானே மதன், ரொம்ப கெட்டிக்காரன். அவனுக்கு பணம் கொடுத்தேன், கச்சிதமா காரியத்தை முடிச்சுட்டான். தேங்க்யூ வெரி மச். சரவணா, இத பாத்தீங்களா? என்ன சார் இதெல்லாம்? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க போட்ட நாடகம். இவங்க எல்லாம் டான்ஸ் இல்ல, சிஐடி ஆபீசர்.